ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம என்எல்சி இந்தியா லிமிடெட், அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட்லேருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன வகையான பணிகள்லாம் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் வந்து இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட்லேருந்து நமக்கு மொத்தமாக வந்து 588 வேகன்சி கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் மற்றும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸின் கீழே வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிப்ளமோ ஆர் டிகிரி கோர்ஸ் வந்து 2000, 2021, 2022, 2023 மற்றும் 2024 பாஸ் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அது தவிர்த்து வந்து வேறு யாரும் வந்து எலிஜிபிள் கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கானதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 வகையான பணிகளுக்கு தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து உங்களுக்கு கிராஜுவேட்டில் 84 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. டெக்னீஷியனில் 77 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 81 வேகன்சி கிராஜுவேட்லும் 73 வேகன்சி டெக்னீஷியனும் இருக்குது. அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் 26 வேகன்சி கிராஜுவேட், டெக்னீஷியனில் 19 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் 12 வேகன்சி கிராஜுவேட்டில் இருக்குது. டெக்னீஷியனில் 7 வேகன்சி இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேட்டில் மட்டும்தான் வேகன்சி இருக்குது. டெக்னீஷியனில் வேகன்சி கிடையாது. மைனிங் இன்ஜினியரிங்கில் வந்து 49 வேகன்சி கிராஜுவேட்லும் 30 வேகன்சி டெக்னீஷியனில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி கிராஜுவேட்டில் இருக்குது. 18 வேகன்சி டெக்னீஷியனில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டில் 4 வேகன்சி இருக்குது. டெக்னீஷியனில் 8 வேகன்சி இருக்குது. நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டில் 25 வேகன்சியும், டெக்னீஷியனில் வந்து 20 வேகன்சி இருக்குது. கிராஜுவேட்டில் மொத்தமாக உங்களுக்கு 336 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. டெக்னீஷியனில் 252 வேகன்சி, ஓவராலாக உங்களுக்கு 588 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கான ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வந்து இருக்கும். அப்ரெண்டிஸ் பணியாக மந்த்லி சேலரியோடு இருக்கும். அடுத்து மந்த்லி சேலரி பார்ப்போம். மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டுக்கு வந்து 15,028 ரூபாய் வந்து மந்த்லி சேலரியே கிடைக்கும். பிஎஸ்சி நர்சிங்க்கு 12,524 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 12,524 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 9 வகையான பணி மற்றும் 588 வேகன்சி வந்து உங்களுக்கு முழுக்க 1 இயர் கோர்ஸ் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் எந்த காலத்திலும் வந்து நிரந்தரம் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விருப்பமும் தகுதி இருக்கவங்க மட்டும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அதே சமயம் வந்து வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் எனி டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் வந்து ஃபுல் டைமாக வந்து முடிச்சிருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் டிப்ளமோவில் வந்து எனி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கோர்ஸ் ஃபுல் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருந்தீங்க, இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கடுத்து அதர் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் யூனியன் பிரதேசங்களான புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவை சேர்ந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 2வது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2000, 2021, 2022, 2023, 2024 இந்த இயரில் வந்து யாரெல்லாம் வந்து உங்களுடைய டிகிரி அப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது கிளியராக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எதுவும் நீங்கள் வந்து முடிச்சிருக்க கூடாது. நீங்கள் ஃப்ரெஷராக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண எந்த ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்லும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி 1 இயர் வந்து நீங்கள் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க கூடாது. அப்படின்றவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரைவேட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் அப்போ எலிஜிபிள் தான். கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சி வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு தவறான இன்ஃபர்மேஷனையும் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் வந்து நிறைய பேர் நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து அவங்களுடைய
பர்த் டேட்டு, இயர் இதை வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகும் இந்த ட்ரெய்னிங்க உங்கள வந்து இந்த பணியிலேருந்து விடுவிச்சுருவாங்க. அதாவது 1 இயர்க்கு அப்புறம் வந்து விடுவிச்சுருவாங்கன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் உங்களுடைய பெர்சன்ட் மார்க்க வச்சு தான் செலக்ட் பண்ண போறாங்க. அதாவது நீங்க டிகிரி, டிப்ளோமோலாம் எடுத்த மார்க்க வச்சு உங்கள வந்து செலக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்ட வந்து வெளியிடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ட வெளியிட்ட பிறகு வந்து உங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில வந்து செலக்ஷன் லிஸ்ட்ட வந்து வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து இது வந்து 1, 2ன்றது கூட செலக்ஷன் லிஸ்ட் போலாம். நீங்க வந்து யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ, அதனால எப்பயுமே வந்து இந்த வெப்சைட்ல வந்து ஆக்டிவா இருங்க. அடுத்து நமக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்க அஃபிஷியல் வெப்சைட்டான www.nlcindia.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்றது மட்டும் இல்லாம, நீங்க அப்ளை பண்ண பிறகும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, அதோட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு ஜனவரி 3, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ள ஆஃப்லைன் மோட்ல போய் சேர்ற மாரி நீங்க அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கான டேட்ட பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 9, 2024 இருந்து டிசம்பர் 23, 2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்லைன்ல வந்து நீங்க அந்த அப்ளிகேஷனோட அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட 10த் ஆர் 12த் மார்க் ஷீட் வேணும், டிசி வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா இருந்தா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், டிப்ளமோ ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். அ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ரெடியா வச்சுட்டு, அத வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாற்றுத்திறனாளி அப்படின்ற பட்சத்தில அதுக்கான ப்ரூஃப்பும் நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா, அதுக்கான ப்ரூஃப்பும் நீங்க வந்து அனுப்பணும். இது மாரி வந்து அவங்க கேட்டிருக்க ஒரு 9 டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து, அதில வந்து செல்ஃப் அட்டாச் அதாவது உங்களோட சிக்னேச்சர் போட்டு, இந்த அப்ளிகேஷன் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போய் சேர்ற மாரி அனுப்புங்க. அதாவது த ஜெனரல்ஸ் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட் சென்டர், பிளாக் 20, என்எல்சி இந்தியா லிமிடெட், நெய்வேலி 607, 803 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க நேரடியா கூட போய் அந்த அப்ளிகேஷன் வந்து குடுக்கலாம். அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் டேட் வந்து குடுத்துருக்காங்க. டிசம்பர் 9, 2024. எண்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 23, 2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து ஆஃப்லைன்ல வந்து நீங்க அந்த அப்ளிகேஷனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புற டேட்ட பொறுத்தவரைக்கும் ஜனவரி 3, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேரணும். அதுக்கடுத்து வந்து யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் வந்து எப்ப வெளியிடுவாங்கன்னா, ஜனவரி 10, 2025 அன்னைக்கு வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னா, ஜனவரி 20ல இருந்து ஜனவரி 24, 2025 வரைக்கும் கூப்பிடுவோம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து யார் யாரெல்லாம்னா, ஜனவரி 31, 2025 அன்னைக்கு வந்து வெளியிடுவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து நமக்கு எல்லா டேட்டும் வந்து கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி 12, 2025ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து தாராளமா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல அருமையான வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். நீங்க இந்த 1 இயர் முடிச்ச பிறகு உங்களுக்கான அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து அவங்க குடுத்துருவாங்க. ஸோ இத வச்சு நீங்க வேற இடத்துல கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நாம இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அபிஷியல் வெப்சைட்டான www.nlcindia.in என்ற வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அபிஷியல் பேஜ் வந்து இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுல உங்களுக்கு லைனா மேல பாருங்க குடுத்துருக்காங்க. ஹோம், கம்பெனி இது மாரி குடுத்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கெரியர்ஸ்ன்னு இருக்கு. நீங்க இந்த கெரியர்ஸ்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் ஓப்பனிங் இது லைனா இருக்கு பார்த்தீங்களா? இதுல 3ஆ இருக்க ட்ரெய்னீஸ் அண்ட் அப்ரென்டிஸ் இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இப்ப ரீசென்ட்டா வந்து என்ன அவைலபிளா நோட்டிஃபிகேஷன் இருக்கு, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு வெளியிட்டாங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அ டிசம்பர் 9, 2024 அன்னைக்கு நமக்கு ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான அப்ளை லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது என்கேஜ்மென்ட் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் ட்ரெய்னி அப்ரென்டிஸ்ன்னு நமக்கு வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கான அப்ளை பேஜ் வந்து இந்த மாரி தான் இருக்கும். இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேலை வேணுமோ அதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, ஆதார் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம்,
ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி இது எல்லாமே வந்து சரியா குடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அதை குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்றத வந்து சரியா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ அந்த டிகிரி ஆர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க, அப்படி இல்ல என்ன இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆர் போர்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துக்கோங்க. உங்களுடைய பெர்சன்டேஜ் மார்க்க வந்து கரெக்ட்டா குடுக்க பாருங்க. அதாவது பாயிண்ட்ல இருந்தாலும் அதையும் நீங்க குடுங்க. அதுக்கு ஏன்னா 1% மார்க்ல கூட நெறைய வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து மாறிடும். ஸோ, அதனால உங்களுடைய ஆ மார்க்க வந்து எவ்வளோன்னு பெர்சன்டேஜ்ல வந்து கன்வெர்ட் பண்ணி கரெக்ட்டா குடுக்க பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வீட்டு நம்பர், ஏரியா, வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு எல்லாமே வந்து கரெக்ட்டா குடுங்க. அதுக்கு அடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து கரெக்ட்டா குடுக்க பாருங்க. இப்போ நீங்க வேலிடா எது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே குடுங்க. அடுத்து உங்களோட ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்கா இருக்கோ அது சரியா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள எமர்ஜென்சில வந்து யாரு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கேட்கறாங்க. அது வந்து சரியா அவங்களோட நேம மென்ஷன் பண்ணி, அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க இதுல நமக்கு ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் இப்படி சொல்லி நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு. அதுல வந்து சரியா குடுத்துட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் வந்து அங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, என்டர் கேப்ஷன் கேட்குது. அது சரியா வந்து குடுத்து சப்மிட் குடுத்தீங்கன்னா, நீங்க சப்மிட் குடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். அப்படியே நீங்க சப்மிட் குடுத்த பிறகும் சப்மிட் ஆகலன்னா, அவங்க நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து அதுவே வந்து காட்டும். அது எல்லாமே சரியா நீங்க வந்து மறுபடியும் வந்து ரெடி பண்ணிட்டு, மறுபடியும் சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆயிட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேஜ் வந்து இந்த மாரி தான் காட்டும். அதே பேஜ்ல. அதிலே கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு என்னன்னா, உங்களுடைய நீங்க அங்க வந்து அப்ளை பண்ணும்போது குடுத்தீங்கல்ல உங்களுடைய மெயில் ஐடி, அதுதான் வந்து உங்களுடைய யூசர் ஐடியா இருக்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய பர்த் ஆஃப் இயர், மந்த், டேட் வந்து கேட்டிருக்கும். அதை வந்து சரியா குடுத்து லாகின் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காட்டும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிடும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவே தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.